படகுகளை ஏலம் விட இலங்கை நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இலங்கை அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், விவரங்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி படகுகளை ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இலங்கை அரசிடமிருந்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த கடலோர மீனவ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்திருக்கிறது. இதே போல புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான மீனவர்களையும் கைது செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 67 படகுகள், விசைப்படகுகள், ஒவ்வொரு படகுகளுமே கிட்டத்தட்ட 1 கோடி முதல் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த விசைப்படகுகள் இலங்கை அரசின் வசமானது தற்போது சிக்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுத் தர வேண்டும் என தொடர்ச்சியாக காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் சமீபத்தில் கூட போராட்டம் நடத்தினார்கள். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் ஏற்கனவே ஏலம் விடப்பட்டு அவைகள் அனைத்தும் இரும்புகளாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் 2024ஆம் ஆண்டு பிடிக்கப்பட்ட அந்த படகுகள் ஏலம் விடப்பட இருப்பதாகவும் அந்த படகுகளுடைய பட்டியலையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த படகுடைய எண்கள், அதே போல அந்த படகை ரிஜிஸ்டர் செஞ்சிருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தினுடைய படகு, படகுடைய உரிமையாளர் பெயர் உள்ளிட்ட ஒரு பட்டியலை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 31 ராமேஸ்வரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களின் படகுகள், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 படகுகள், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 8 படகுகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 படகுகள், காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 படகுகள் என கிட்டத்தட்ட 67 படகுகள், விசைப்படகுகளை தற்போது ஏலம் விட போவதாக இலங்கை அரசிடமிருந்து ஒரு பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த படகுகளை மீட்டுத்தர ஒன்றிய அரசு, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒன்றிய அரசும் மீனவர்களுடைய படகுகளை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும் கூறி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தவறவிட்ட படகுகளை போல இந்த படகுகளை விடக்கூடாது, எப்படியாவது மீட்டுத்தர வேண்டும் என மீனவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 67 படகுகளும் ஏலம் விடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன்.